இன்றைக்கு வாசித்த முதல் வேத பாடமாகிய 1 நாளாகமங்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9, 10வது வசனங்களை வாசித்து ஆண்டவரை நோக்கி பார்த்து செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். யாப்பேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவனுடைய தாய் அவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாப்பேஸ் என்று பெயரிட்டார். யாப்பேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டினதை தேவன் அருளினார். கண்களை மூடி எங்களோடு பேசும் ஆண்டவரே, உம்மை பின் சென்று ஊழியம் செய்து பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா, ஏழைக்கு மாறாத கிருபை கண் பாரும் என்றும் நான் உம்மடிமை. தாரும் தேவா, ஏழைக்கு மாறாத கிருபை கண் பாரும் என்றும் நான் அடிமை. ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை மாத்திரமே அறிவிக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாப்பேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். அல்லேலூயா. சத்தமே இல்லை. துதி ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆசீர்வாதம் எதுவென்றால், நான் வேண்டிக் கொண்டதை தேவன் எனக்கு கொடுத்தால் அதுபோல சந்தோஷம் வேற ஒன்றும் இல்லை. நான் இந்த துதி ஆராதனைக்கு வரும் பொழுதெல்லாம் வருஷத்துக்கு 2 தடவை வரேன். முதல் பாதி 6 மாதத்துக்கு முன்னாடி, 2வது செகண்ட் ஹாஃப்ல வரேன். எத்தனை பேர் கவனிச்சு பார்த்தீங்களோ தெரியாது, வேதத்திலே நாம் அதிகமாய் தியானிக்காத அல்லது நாம் அதிகமாய் கவனம் செலுத்தாத சிலரை குறித்து தியானிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். முழு வேதாகமத்திலையும் 1.5 அதிகாரம்தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட சாப்டர்ஸ். 1.5 தான், 1.5 சாப்டர்ஸ் தான் இருக்கிறான் ஒரு மனுஷன் யெப்தா. அவனை குறித்து தியானிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். முழு வேதாகமத்திலும் 2 சம்பவங்களில் மட்டும் வருகிற சாலேமின் ராஜாவாகிய உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த மெல்கிசேதேக்கை பற்றி கடந்த முறையும், இன்றைக்கு முழு வேதாகமத்திலும் 2 வசனங்களில் மாத்திரம் இருக்கிற இந்த யாப்பேசை குறித்து தியானிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. வேதத்தில் எனக்கு பிடித்தமான கேரக்டர்ல இந்த யாப்பேசும் ஒரு மனிதன். ஏன் யாப்பேசை நான் நேசிக்கிறேன், ஏன் யாப்பேஸ் எனக்கு மிகவும் விருப்பமானவராக மாறி போனார் என்றால், இந்த 2 வசனம் தான் காரணம், நத்திங் எல்ஸ். நிறைய செய்திகளை இந்த யாப்பேசை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பல நேரங்களிலே நாமே இந்த யாப்பேசை குறித்து பேசி இருக்கிறோம். ஆனால் முக்கியமான 3 குறிப்புகளை வித்தியாசமான பார்வையிலே நாம் தியானிப்பதற்கு ஆண்டவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார் என்று நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன். 3 குறிப்பு என்று சொன்னேன். யாப்பேசனுடைய வாழ்க்கையில இந்த 2 வசனங்களை மட்டும் வைத்து, முதலாவதாக தேவனை மட்டுமே சார்ந்து கொண்ட யாப்பேஸ். அவனுடைய முழு விருப்பமும்
தேவன் மட்டுமே. இரண்டாவதாக, தன்னுடைய தேவை என்ன என்பதை மிக சரியாய் அடையாளம் கண்டு கொண்டிருந்த யாபேஸ். எனக்கு இதுதான் பிரதர் தேவை, இது மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையின் எதிர்பார்ப்பு என்பதை புரிந்திருந்தவன் யாபேஸ். மூன்றாவதாக, was a blessed man, ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏனென்றால் அவன் வேண்டினதை தேவன் அவனுக்கு அருளினார். அவன் எதை தேவனிடத்திலே எதிர்பார்த்தானோ அதை அப்படியே பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்தார். 3 குறிப்பு சொன்னேன். தேவனை சார்ந்திருந்த யாபேஸ். இரண்டாவதாக, எனக்கு இதுதான் பிரதர் தேவை சொல்லும் போதே கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம், ஆளுக்கு ஒரு பேப்பர் கொடுத்து உங்களுக்கு என்ன வேணும்னு எழுதி கொடுங்கன்னு சொன்னா நமக்கு அடிஷனல் சீட்லாம் தேவைப்படும். அல்லேலூயா. என்னங்க, ஆமாவா இல்லையா? பத்தாது. என்னெல்லாம் வேணும்னு கேட்டா நம்மளை ஆரம்பிச்சு நம்ம பிள்ளைகளை ஆரம்பிச்சு நம்முடைய பேரன் பேத்தி லிஸ்ட் போயிட்டே இருக்கும். ஆனா இதுதான் எதிர்பார்ப்பு, இதுதான் தேவனிடத்திலே நான் எதை எதிர்பார்க்கிறேன் என்பதை சரியாய் அடையாளம் கண்டு கொண்டிருந்த யாபேஸ். மூன்றாவதாக, எதை ஆண்டவரிடத்திலே எதிர்பார்த்தானோ அதை அப்படியே பெற்றுக்கொண்ட யாபேஸ். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனா இருந்தான். அதை விட்டுருவோம், அவர் எப்படி இருந்தா நமக்கு இல்லை. ஆனால் அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு சாட்சியா இருக்க வேண்டுமானால், அவனுடைய தாய் அவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி, இத மாதிரி ஒரு பரிதாபமான சூழ்நிலை இருக்காதுங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு. ஹலோ, ஆமா. ஆனா இந்த அம்மா அவனை பார்த்து கூப்பிடும் போதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஜஸ்ட் இமேஜின், யாபேஸ் அப்படின்னு கூப்பிடும் போதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? துக்கத்தோட உன்னை பத்துட்டேன்டா. நான் உட்கார்ந்து இந்த பிள்ளைங்க பிரைஸ் வாங்கினதை பார்த்தேன். யாருடைய பிள்ளைங்க யார் பேரண்ட்னு எனக்கு தெரியாது. நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன், பிள்ளைகளுக்கு இருந்த சந்தோஷத்தை காட்டிலும் அவருடைய பெற்றோருக்கு சந்தோஷம் இருந்திருக்குமா, இருந்திருக்காதா? ஐயா பேசுங்கய்யா. ஆமா, இங்கெல்லாம் இந்த சிஸ்டர்லாம் பார்க்கும்போது பையன் வரல, இங்க ஒரு பிரதர் வந்தாங்க, பையன் வரல, ஆனால் எவ்வளவு சந்தோஷமா அதுதாங்க. ஆனா இங்க யாபேச பாருங்களேன், அவங்க அம்மா அவனை பார்த்து யாபேஸ் அப்படின்னு கூப்பிடும் போதே துக்கத்தோட உன்னை பெத்தேன்டா, உன்னை பெற்றதுக்காக நான் துக்கப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பாதிப்போடு இருந்தவன். தேடி தேடி பார்த்தேங்க, ஒரு இடத்துல கூட அவனை துக்கப்படுத்தினவர்களை அவன் காயப்படுத்தினதாக வேதத்தில் இல்லை. அல்லேலூயா. the first point, தேவனை நான் சார்ந்திருக்கிறேன் என்றால், என்னுடைய முழு நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்குமானால், யாபேஸ் துக்கத்தோடு அவனுடைய தாய் பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு பகிரங்கமாய் பெயர் வைத்த பொழுதிலும், ஏம்மா எனக்கு இப்படி பேர் வச்சேன்னு சண்டை போடல, என் துக்கத்துக்கு நானா காரணம்னு கேட்கல. ஆனா அவர் ஒண்ணு செஞ்சாரு, ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கு என்ன குறை மகனே, ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கு என்ன குறை மகனே, சிறுவந்தோட்டுன்னையோரு செல்ல பிள்ளை போல் காத்த, சிறுவந்தோ துணையோரு செல்ல பிள்ளை போல் காத்த உரிமை தாதையோ முன்னோடியிருப்பார் உன்னை ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கு என்ன குறை மகனே. துக்கத்தின் உச்சக்கட்டத்தில் இருந்தாலும்
இவனுடைய பாடுகளுக்கு என் பெற்றோர் தான் காரணம் என்று சொல்லவில்லை. என்னுடைய துக்கத்துக்கு எங்க மாமியார் தான் காரணம்னு சொல்லல. என் பாடுகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் என்னோடு உடன் பிறந்தவர்கள் என்று சொல்லவில்லை. நான் துக்கத்தோடு இருக்கிறதற்கு காரணம் என்னுடைய இயலாமை என்று சொல்லவில்லை. ஒன்ன செஞ்சாரு, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் பக்கத்துல கேளுங்க, நீங்க யாரை பார்க்கறீங்கன்னு. நல்லா இருக்கும்போது எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு வீட்டில் விருந்து வைப்போம். ஆனா துக்கத்தோடு இருக்கும்போது ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க, நான் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு இவங்க தான் காரணம், நான் இவ்வளவு துக்கத்தோடு இருக்கிறதுக்கு இவங்க தான் காரணம். இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டு இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம நிக்கிறேன்னு சொல்றோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஆண்டவரே, நான் உண்மை சார்ந்திருக்கிறேன். என்னுடைய துன்பத்தில் மட்டுமல்ல, என்னுடைய இன்பத்தில் மட்டுமல்ல, என்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மை சார்ந்து கொள்ளுகிறேன். தேவனை சார்ந்து கொண்டான் என்று சொல்லும் பொழுது எனக்கு இன்னொரு மனுஷன் இப்ப ஞாபகம் வர்றாரு, யோனா. ஆண்டவர் யோனாவை டிபெண்ட் பண்ணாரு. நீங்க 4ஆம் அதிகாரம் யோனா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம், யோனாவுக்கு இது மிகவும் விசனமா இருந்தது. என்ன விசனம்? என்ன விசனம்? அடுத்தவன் நல்லா இருந்தா இவருக்கு விசனம். என்ன இப்படி பாக்குறீங்க? முதல்ல அதுக்கு முந்தின அதிகாரம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. 3ஆம் அதிகாரம் 10வது வசனம், மனுஷர் தங்கள் பொல்லாத கிரியைகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் என்று சொல்லி தேவன் அவருடைய பொல்லாப்பெல்லாம் விட்டுட்டாங்கன்னு பார்த்து அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாமல் போனார். அடுத்த வசனம், யோனாவுக்கு இது, அடுத்தவன் நல்லா இருந்தா இவருக்கு விசனமா இருக்கும். உங்களை சொல்லல, யோனாவை சொன்னேன். இவனை அழிச்சு விடுவேன்னு சொன்னாரு, அழிக்கல, அவன் நல்லா இருக்கிறான். இப்ப யோனாவுக்கு அவங்கள பார்க்கும்போது எப்படி இருக்குது? ஹலோ, பக்கத்துல சொல்லுங்க, உங்களை சொல்லலன்னு சொல்லுங்க. எஸ், பி பிராக்டிக்கல். நான் அப்படிதான் பார்த்தேன், யோனாவை தான் பார்த்தேன். யோனாவுடைய வாழ்க்கையில நடந்த காரியத்தை நான் பார்க்கும்போது முதல்ல எனக்கு மிகுந்த விசனம். ஏன்? அடுத்தவன் நல்லா இருக்கான், இவன் இருக்கக்கூடாதுன்னு 4 நாளைக்குள்ள அழிஞ்சு போவான்னு பார்த்தேன். இன்னைக்கு அவன் நல்லா இருக்கிறான், விசனம். அடுத்து கடும் கோபம் வந்துருச்சு யோனாவுக்கு. ஏன் தெரியுமா? நான் நினைச்சது நடக்கல. இவன் செத்து போவான்னு சொல்ல சொன்னாரு, நகரம் அழிஞ்சு போகும்னு சொல்ல சொன்னாரு. நான் போய் சொல்லிட்டேன். ஆனா இன்னைக்கு அவன் எனக்கு முன்னாடி சந்தோஷமா நடந்து போறதை பார்த்தா எனக்கு எப்படி இருக்குது? விசனமா இருக்குது. அடுத்து கடும் கோபம் வருது. இதுல காணா குறைக்கு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணாராம். ஹலோ, உள்ள ஃபுல்லா மிகவும் விசனம், கடும் கோபம். ஆனா எங்க வந்து நிக்கிறாரு? ஆல்டர்ல வந்து நிக்கிறாரு. நான் சும்மா சொல்லல, எல்லாம் பைபிள்ல தான் இருக்குது. பாருங்க, அடுத்து அதே 4வது அதிகாரத்தில் நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். யோனாவுக்கு இது மிகவும் சந்தோஷமா இருந்தது. அதே அதிகாரம் 4th சாப்டர். நம்ம போய் இங்க வாங்க பிரதர், யோனா ஏன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு கேட்டா சொல்லுவாரு, நான் கேட்காதது ஆண்டவர் கொடுத்துட்டாரு பிரதர். நான் கனவுகளை கூட நினைக்கல, இப்படி ஒரு ஆமணக்கு செடி வரும், எனக்கு நிழலாம் இருக்கும், ஏர் கண்டிஷன் போட்ட மாதிரி இருக்கும்னு நினைக்கவே இல்லை. கேட்காததை கர்த்தர் கொடுத்துட்டாரு. இப்ப எப்படி இருக்கும்? ஹலோ, உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க கேட்காத ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? ஆமா, மிகவும் விசனமா இருந்துச்சு, கடும் கோபம் வந்துச்சு, இப்ப மிகவும் சந்தோஷமா இருந்துச்சு. அதே அதிகாரத்துல நீங்க கடைசி வாசித்தீங்கன்னா ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு யோனாவை பார்த்து, நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதாப்பா? இப்ப இவர் என்ன பதில் சொன்னா தெரியுமா? நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லது. எதுவுமே அவருக்கு சாதாரணமா வராது. விசனம் வந்தா மிகுந்த விசனம் தான் வரும், கோபம் வந்தா கடும் கோபம் வரும், சந்தோஷம் வந்தா மிகுந்த சந்தோஷம் வரும், எரிச்சல் வந்தாலும் எப்படி தான் வரும்?
புதிய ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். எரிச்சல் வந்தாலும் மரண பரியந்த எரிச்சல் தான். கொஞ்சம் கவனிங்க. காரணம் என்ன தெரியுமா? நாம் தேவனை சார்ந்து கொள்ளவில்லை. ஆண்டவரே, அண்ணலை குறித்து நான் ரொம்ப சொல்ல வேண்டியதில்லை, துக்கத்தோட தான் இருந்தாங்க. ஆனா அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி. கோடி கோடி நன்றியை, நன்றி நன்றியை, கோடி கோடி நன்றியை. விசனம், கடும் கோபம், மிகுந்த சந்தோஷம், மரண பரியந்த எரிச்சல். ஏன்? முழுவதுமாய் தேவனை சார்ந்து கொள்ள முடியவில்லை. எனக்கு இது வந்துச்சுன்னா, உங்களை சொல்லல, கோச்சுக்காதீங்க, என்னைய சொல்றேன். எனக்கு இது வந்துச்சுன்னா உடனே கேட்டு பார்ப்பேன், ஆண்டவரே எந்த இடத்துல உங்களை விட்டு நான் பின்னாடி இருக்கிறேன்? ஆண்டவரே, உலகமே துக்கத்தோடு பிறந்தவன் என்று சொன்னாலும் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்த்த அந்த யாபேசுக்குரிய சிந்தனையை எனக்கு தருவீராக. நான் அடுத்தவங்களை சொல்ல மாட்டேன், ஆண்டவரே பாடுகளுக்கு கஷ்டங்களுக்கு இவங்க தான் காரணம்னு சொல்ல மாட்டேன், என்னையும் நான் குற்றமாக்கி கொள்ள மாட்டேன். ஆனால் ஒன்று செய்வேன், உம்மை நோக்கி பார்க்கிறேன். 123 சங்கீதம் 1 வசனத்திலிருந்து 4 வசனம். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மையை நோக்கி கொண்டிருக்கும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு. இன்னும் 2 நாளாகமும் 20:12 வாசித்து பாருங்க. யோசபாத்தின் நாட்கள்ல நடந்த காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த திரளான கூட்டம் ஜனங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்றும் எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. யாபேஸ் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், நான் துக்கத்தோடு இருக்கலாம், உலகம் என்னை துக்கத்தின் மனுஷன் என்று சொல்லலாம், இவங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமும் இல்லைன்னு சொல்லி நம்மோடு உடன் பிறந்தவர்கள் இந்த சமுதாயம் உங்களையும் என்னையும் புறக்கணித்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஆண்டவரே, நான் உம்மை மட்டும் பார்க்கிறேன். ஆண்டவரே, யாபேஸ் பார்த்தது போல உம்மை மட்டும் பார்க்கிறேன். இரண்டாவதாக சொன்னேன், இன்னைக்கு யாபேஸ் நம்ம சர்வீஸ்க்கு வந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நான் அப்படிதான் பைபிள் வாசிப்பேன். ஏன்னா எந்த ஒத்த வாக்கியம் அதெல்லாம் கிடையாது. வசனத்தை முதல்ல நான் மாட்டில் மனப்பாடம் பண்ணிடுவேன். அப்புறம் அப்படியே ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்து நான் யாபேஸா மாறிடுவேன். இப்ப நான் யாரு? அப்பாடா, நாங்க எப்பயுமே 2வது குறிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் பிரதர் பேசுவோம். பிரைஸ் காட். யாபேஸ் கரெக்டா அடிக்கிறார் பாருங்க. யாபேஸ், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒருவேளை ஆண்டவர் கேட்டா சொல்லுவாரு, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லை பெரிதாக்கி உமது கரம். அதுதான் செய்தி. ஆசீர்வதிக்கிற தேவன், அதுல எனக்கு சந்தேகமே இல்லை. யாபேஸ் இதுதான் எனக்கு தேவை என்பதை மிக சரியாய அடையாளம் கண்டிருந்தார். நான் அப்படிதான் யாபேஸோட அப்படி கொஞ்ச நேரம் பேசினேன். இப்படிதான் கற்பனையில தான் பேசுறது. என்ன பிரதர், ரொம்ப அழகான ஜெபம். ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினது என்ன தெரியுமா? ஆசீர்வதிக்கணும், எல்லையை பெரிதாக்கணும்,
உங்கள் கரம் என்னோட கூட இருக்கணும். இதெல்லாம் நல்லது தான். இதை குறித்து நிறைய பேசியிருக்கோம், நான் அதை குறித்து பேச வரல. அடுத்து சொல்கிறாரு பார்த்தீங்களா, தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. ஏன்? இதுக்கு முன்னாடி நான் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறேன். நல்ல கவனிங்க, யாப்பே சொல்றது, தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. பிரதர், எந்த தீங்கும் எந்த சாபமும் எனக்கு வந்துடக்கூடாது. ஏன் தெரியுமா? நான் இதுக்கு முந்தின வார்த்தையில ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறேன். தேவரீ என்னை ஆசீர்வதித்து என்னை எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என் கூட இருக்கணும். ஏன் தெரியுமா? தீங்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. ஆசீர்வாதம், வாட் இஸ் பிளஸிங்? என்ன கம்முன் இருக்கீங்க? என்ன ஆசீர்வாதம்? பெரும்பாலும் 3 காரியத்துக்கு நம்ம ஆசைப்படுவோம். என்ன பிரதர், எத்தனை நாள் பிரதர் இப்படியே வட்டியை வாங்கி இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கிறது? கொஞ்சம் வசதியாக இருந்தால் நல்லா இருக்கும். சரி, அடுத்தது, எத்தனை நாள் பிரதர் இப்படியே டாக்டர்கிட்ட போயிட்டு வீக்காக இருக்கிறது? கொஞ்சம் ஹெல்த் வைஸ் நல்லா இருந்தால் ஆசீர்வாதம். அப்புறம் எத்தனை நாள் பிரதர் இப்படி கீழேயே உட்கார்ந்துருக்கிறது? நானும் ஒரு அதிகாரி ஆகணும். சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? ஒருவேளை உங்களுக்கு அப்படி இருக்கோ தெரியாது, எனக்கு அப்படி இருக்கும். எத்தனை நாளையா அப்படியே கஷ்டப்படுறது? கொஞ்சம் வசதியாக இருந்தால் நல்லா தானே இருக்கும். ரைட், நம்ம அப்படிதானே. தேவரீர் என்னை ஆசீர்வதித்துனா நம்ம என்ன நினைக்கிறோம்? எல்லாம் கேட்கறதுலாம் கிடைக்கணும், ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கணும். 3வது, நல்ல ஒரு பதவியில் நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் பொசிஷனில் இருக்கணும். தட்ஸ் ஆல் குட், நான் அதெல்லாம் குறை சொல்லலை. ஆனால் யாப்பேஸ் ஜெபம் பண்ணும்போது தீங்கு என்ன துக்கப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா? தன்னுடைய தேவையை சரியாய் அடையாளம் கண்டு கொண்டார் என்று நான் 2வது குறிப்பில் சொன்னேன்ல. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையிலே தீங்கை கொண்டு வந்து விடக்கூடாது. லெட் மீ ரிப்பீட் இட் அகைன். உம்முடைய கரத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் எனக்கோ என்னுடைய சந்ததிக்கோ சாபமாய் மாறிவிடக்கூடாது. அல்லேலூயா. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாக இருக்கும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன ஆமேன காணா? இப்போ அந்த ஆசீர்வாதம் எனக்கு சாபமா மாறிடும். அதுல ரொம்ப கவனமா இருக்கிறாரு. என்ன பிரதர், அப்படி எப்படி சாபமாகும்? மாறும். யாத்ராகமம் 12வது அதிகாரம் 35 நீங்க வாசித்தீங்கன்னா, பார்வோன் ஜனங்களை விரட்டி விடுறாரு. எப்பா, உன் ஜனங்களை எல்லாம் கூட்டிட்டு போ, ஆடு மாடுகளை எல்லாம் ஓட்டிட்டு போ, என்னையே ஆசீர்வதிச்சிரு. இப்போ ஜனங்கள் எகிப்தியரிடத்துல போய், மோசே சொல்லி கொடுத்துருந்தாரு, நீங்க கிளம்பும் போது எகிப்தியரிடத்துல போய் வெள்ளி உடைமைகள், பொன்னுடைமைகள், வஸ்திரங்கள் எல்லாம் கேளுங்க, கொடுப்பாங்க. இப்ப ஜனங்கள் தான் போய் எகிப்தியர்கிட்ட கேட்கிறாங்க. எப்பா, அவன் சொல்றான் சீக்கிரம் இடத்தை காலி பண்ணு, சீக்கிரம் வீட்டை காலி பண்ணு. இப்ப அவன் சொல்றான், நான் வெளியே போகணும்னா இத்தனை பவுன் கொடு. சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? பைபிள்ல போட்டிருக்கா இல்லையா? இத்தனை பவுன் கொடு, அப்போதான் நான் வீட்டை காலி பண்ணுவேன். நான் வெளியே போகணும், ஏன்னா வேண்ட ஒன்றும் இல்லை. நல்ல கவனிங்க, நான் பைபிள்ல இருந்து தான் பேசுறேன். ஒன்றும் இல்லை, அடிமையா இருக்கிறான். இவன் உழைப்பு முழுவதும் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் பட்டணங்களை கட்டுவதுதான் முடிஞ்சு போச்சு. பிள்ளைகளை கவனிக்க முடியல, கையில ஒன்றும் இல்லை. இப்ப கேட்கறதெல்லாம் கொடுக்குறான். வெள்ளி உடைமை, பொன்னுடைமை, வஸ்திரம், ஆடு மாடு. இன்னும் ரொம்ப அழகா போட்டிருக்கிறார் ஆண்டவர். அரைச்ச மாவு புளிக்கலையாம், வஸ்திரத்துல தூக்கி தோல்ல வச்சுட்டு ஓடினானா. அவ்வளவு தூரம் ஜனங்கள் விரட்டி விடுறாங்க, கேட்டதெல்லாம் கொடுத்து அனுப்புறான். ஆசீர்வாதமா இல்லையா? என்ன சத்தமே இல்லை? ஆமாவா இல்லையா? காலையில் நினைக்கல என் வீட்டுக்கு இத்தனை பவுன் வரும்னு நினைக்கல, இவ்வளவு பொண்ணு வரும்னு நினைக்கல. அம்புட்டையும் கொடுத்துட்டாரு. 12வது அதிகாரத்தில் கொடுத்தாரு. 32வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, மோசே மலையில் இருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி, இதோ எகிப்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த இந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ நாங்கள் அறியோம்.
ஆகையால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்று சொன்னார்கள். ஆரோன் பார்க்கிறாரு, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, லீடர் ஆகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு. ஏன்னா மோசே இல்லை, மோசே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிக்கு போயிருக்கிறாரு. ஏன் தெரியுமா? இந்த ஜனங்களுக்கு எப்படி சண்டை போடணும்னு தெரியாது, இந்த ஜனங்களுக்கு பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு தெரியாது, இந்த ஜனங்களுக்கு தேவனை எப்படி ஆராதனை செய்யணும்னு சொல்ல தெரியாது, இந்த ஜனங்களை நான் பெரிய பெரிய ராஜாக்களாக்க போறேன், அப்ப அவனுக்கு எப்படி ஞானம் வரணும், என்ன செய்யணும், இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்காக மேல கூட்டிட்டு போயிருக்கிறாரு. இப்ப ஆரோன் ஜனங்களை பார்த்து கேட்கிறான், உங்கள் பெண்ஜாதிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற காதணிகளை கலட்டி நல்ல வாசிங்க, என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அடிமையா இருக்கும்போது இதெல்லாம் இல்லை. இப்ப தேவன் ஆசீர்வதிச்சோன்னா என்னென்ன வந்துருச்சு? எல்லாம் வந்துருச்சு. ஜனங்கள் கொண்டு போய் கொட்டினா பாருங்க. ஆரோன் அதை அவர்கள், ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப அழகா இருக்கும். ஆரோன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி சிற்ப கருவியினால் கருபிடித்து ஒரு கன்றுக்குட்டியை செய்து வைத்தான். ஆசீர்வாதம் என்னவா மாறிடுச்சு? கண்ணுக்குட்டியா மாறிடுச்சு. இதை கொண்டு வந்து நிறுத்துறாரு. இப்போ ஜனங்கள் சொல்றான், இஸ்ரவேலரே, நம்மை நடத்தி கொண்டு வந்த தெய்வங்கள். இப்ப ஆரோன் பார்த்தாரு, விட்டுறக்கூடாது இவனை, போடு, நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை. ஜனங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். தகன பலி செலுத்தினாங்க, உட்கார்ந்தாங்க, சாப்பிட உட்கார்ந்தாங்க, விளையாட எழுந்தாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டாங்க. நீங்க 32வது அதிகாரம் யாத்திராகமத்தை பார்த்தீங்கன்னா 33வது 32 33 தயவுசெய்து நீங்க வீட்டில் போய் வாசிங்க. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னாரு 7வது வசனத்துல, நீ எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த 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 உன் ஜனங்கள். See the difference. யாத்ராகமம் 3:7 சொல்லுவாரு, இப்பொழுதும் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்தேன், ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர் இடுகிற கூக்குரலையும் கேட்டேன். என் ஜனங்கள், என் ஜனங்கள் ஆண்டவர் சொன்னாரு. இப்போ 32:7 சொல்றாரு, they are not my people, your people. உன் ஜனங்கள். இவங்களை பார்த்தேன். இவங்கெல்லாம் யாரு? வணங்க கருத்துள்ள ஜனங்கள். கூடவே சொன்னாரு, என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை நிர்மூலமாக்கவும் நீ என்னை விட்டுவிடு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. ஆசீர்வாதம் தான் ஆண்டவர் தான் கொடுத்தாரு, ஆண்டவர் தான் சொன்னாரு மோசேட்ட, கேட்க சொல்லுப்பா, கேட்கறதெல்லாம் கொடுப்பான்பா. எல்லாம் வாங்கி வச்சுட்டு அது என்னவா மாறிடுச்சு? பக்கத்துல சொல்லுங்க, பி கேர்ஃபுல்னு சொல்லுங்க. ரொம்ப அழகா நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 8-9 எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனங்கள்ல ஒண்ணுங்க. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 8-9, 2 மனுவை இடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் அளவும் மறுக்காமல் அதை எனக்கு தந்தரலும் ஆண்டவரே. எனக்கு ஐஸ்வர்யத்தையும் தரித்திரத்தையும் கொடாதிருப்பீராக. நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரம் அடைகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை அளந்து என்னை போஷித்தரலாம். யாபேசுடைய ஜெபம், நீங்க கொடுக்குற ஆசீர்வாதம் எங்களுடைய முற்பிதாக்களுக்கு சாபமா மாறிடுச்சு ஆண்டவரே. உங்க பிரச்சனமே இல்லாம ஆக்கிடுச்சு. இன்னும் நீங்க அதுல நான் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை, டைம் ஆயிடுச்சு. 33ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் சொல்லுவாரு, மோசே ஒரே போராட்டம், ஆண்டவரே எங்களை மன்னிச்சிடுங்க, இவங்க தெரியாம செஞ்சுட்டாங்க. இப்ப ஆண்டவர் சொல்லுவார், சரி சரி விடு, நீ கேட்டபடியே இந்த ஜனங்களை கூட்டிட்டு போறேன், நீ எழுந்து இந்த ஜனங்களை கூட்டிட்டு இந்த யோர்தானை கடந்து கானான் தேசத்துக்கு போ. கானானியரையும் ஏத்தியரையும் எமோரியரையும் பெரிசியரையும் ஏவியரையும் எபூசியரையும் துரத்தி விடுவேன். அடுத்து சொல்றாரு, நான் உன் கூட வர மாட்டேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க, எவ்வளவு பெரிய டேஞ்சர் பாருங்க.
உனக்கு கொடுத்துட்டேன், உங்க அப்பாவுக்கு இந்த ப்ராமிஸை நான் பண்ணிட்டேன், உன் முற்பதாக்களுக்கு இந்த ப்ராமிஸை பண்ணிட்டேன், கொடுத்துட்றேன், யூ என்ஜாய் திஸ். ஆனால் என் ப்ரெசன்ஸ் உன் கூட வராது, நான் உன் கூட வர முடியாது. ஒரு தூதனை வேணா உனக்கு உதவியாக அனுப்புகிறேன். பக்கத்தில் கேளுங்க, உங்களுக்கு தேவன் வேணுமா அல்லது அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் மட்டும் வேணுமா? இன்னும் இருக்குது, காமன் நேரம் இருக்குது. கொஞ்சம் நல்லா கவனிங்களேன். வசனத்தை வாசிக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிற தேவன் தான், ஆனால் அந்த ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம், உம்முடைய பிரசன்னத்தை நான் இழந்து விடாதபடிக்கு என்னை காத்து கொள்ளட்டும். ரெண்டாவது, சரீரம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். பைபிள்ல சிம்சோன் ஒரு மனுஷன், பயங்கரமான மனுஷங்க. 14ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் கையில ஒன்றும் இல்லாமல் இருந்த பொழுதிலும் கெர்ஜிக்கிற அந்த பால சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல கிழித்து விட்டானா. எவ்வளவு பராக்கிரமசாலி பாருங்க. அடுத்து நீங்க இன்னும் வாசிக்கணும். 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் அஸ்கரோத்துக்கு போய் அவ்வூராரில் 30 பேரை கொன்று அவங்க வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்து விடுதலைகளை விடுவித்தவர்களுக்கு அதை கொடுத்துட்டு தன் தகப்பனுடைய ஊருக்கு திரும்பி போனான். 30 பேரை கொண்டுட்டாரு. இன்னும் நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனுடைய கட்டுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவனை கட்டியிருந்த கயிறுகள் எல்லாம் கலன்று போயிற்று. அதனாலே ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்று போட்டான். such a great man, powerful man, வல்லமையான மனிதன், பராக்கிரமசாலி. ஆசீர்வாதம், தேவன் கொடுத்த ஆசீர்வாதம், தேவன் கொடுத்த சரீர பலம் என்னாச்சு தெரியுமா? நீங்க 16ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 19லிருந்து 34 வரைக்கும், 31 வரைக்கும் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. வேசியின் மடியிலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் தலைமயிரை சிரைத்தால் அவன் பலன் அவனை விட்டு நீங்கி போயிடுச்சு. முதல்ல சொன்னேன், ஐ won't be with you, நான் உன் கூட வரமாட்டேன்னு ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இங்கே 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, சிம்சோன் நித்திரையை விட்டு எழுந்து கர்த்தர் தன்னை விட்டு விலகி போனதை அறியாமல், வாட் a pathetic condition. ஆண்டவர் கூட இருக்கிறாருன்னு நினைக்கிறாரு. வசனம் சொல்லுது, கர்த்தர் தன்னை விட்டு விலகி போனதை அறியாமல் எப்பொழுதும் போல உதறி போட்டு போவேன் என்று சொன்னான். பெலிஸ்தியர் அவன் பிடித்து அவனுடைய கண்களை பிடுங்கி 2 வெண்கல விலங்கிட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். தேவன் கொடுத்த பலம், தேவன் கொடுத்த சரீர ஆரோக்கியம், தேவன் தன்னை விட்டு விலகி போவதற்கு அதுவே காரணமாயிடுச்சு. அதனாலதான் ஏன் பேசினாரு, ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறீங்க எனக்கு தெரியும், நோ டவுட், நான் துக்கத்தோடு இருந்தவனை கனம் பண்ணினவனாய் உம்மால் மாற்ற முடியும், அதுல பிரச்சனை. அந்த ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய பிரசன்னத்தை இழந்து போகக்கூடிய பரிதாப நிலைக்கு தள்ளிவிடக்கூடாது என்பதிலே நான் கவனமாயிருக்கிறேன். தீங்கு என்னை துக்கப்படுத்திடக்கூடாது ஆண்டவரே. நல்ல கவனிங்க, 2 வசனத்துல தாங்க வர்றாரு. 31,102 வசனம் இருக்கு இந்த பைபிள்ல. 2 வசனத்துல தான் அந்த மனுஷன் வர்றாரு. ஆனா அவனுக்குள்ள இருக்கிற ஆழமான தரிசனத்தை பாருங்களேன். தீங்கு என்னை துக்கப்படுத்திடக்கூடாது ஆண்டவரே, தீங்கு என்னை துக்கப்படுத்திடக்கூடாது. உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய பிரசன்னத்தை நான் இழந்து போவதற்கு காரணமாய் அமைந்து விடக்கூடாது. உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு சாபமாய் மாறிவிடக்கூடாது. 3வது பாருங்க, பதவி. அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான். கர்த்தர் சிறியவனை, ஆமா, நமக்கெல்லாம் ரொம்ப ஆசை இல்லை, ஆண்டவரே என் பிள்ளைகளை உயர்த்தி. எனக்கு ஐயா சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம். நம்ம பிள்ளை இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஐஏஎஸ்ஸா ஒரு ஐபிஎஸ்ஸா ஏன் என்னென்ன வரணுமோ டேஷ் பண்ணி ஃபுல்லப் பண்ணிங்க. நமக்கு ஆசீர்வாதமா இல்லையா? சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? எஸ், தேவன் அதை கைகூடி வர பண்ணுவார். விசுவாசிச்சீங்கன்னா சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க.
ஏன்னா ஆண்டவருக்கு தெரியுங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்துல பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பலவீனமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறார். உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் உலகத்திலே இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் தெரிந்து கொள்ளுகிறார். பவுலுடைய எக்ஸ்பீரியன்ஸ் 1 கொரிந்தியர் 1:27 இந்த சம்பவம் இருக்குது, இந்த வசனம் அறிவுரை இருக்குது. இப்ப கவனிங்க, உசியான் ஒரு ராஜா. 2 நாளாகமம் 22 26 3-5 வரைக்கும் இந்த சம்பவம் இருக்குது. என்ன நடந்துச்சு தெரியுமா? ராஜாவாகும் போது he was 16, 16 வயசுல ராஜாவாயிட்டாரு. 52 ஆண்டுகள் எருசலேமிலே அரசனாக இருக்கிறான். எருசலேம் நகரத்தாலாகி அவருடைய தாயின் பெயர் எத்கோலியால். ரொம்ப அழகா ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்பா யாருன்னு எழுதியிருக்கிறாரு? அமசியா. தாயார் யாருன்னு எழுதியிருக்கிறாரு? எத்கோலியால். பிள்ளை யாருன்னு எழுதிட்டாரு? உசியா. கொஞ்சம் கவனிங்க, 16 வயசுல மிகப்பெரிய பொசிஷனுக்கு வந்தா ஆசீர்வாதமா இல்லையா? ஹலோ, ஆமா. அவரும் ரொம்ப சின்சியரா இருந்தாரு. நீங்க 26 2 நாளாம் 26 தயவு செய்து சொல்றேன், உங்களுக்கு ஒரு அட்வைஸா சொல்றேன், முழுசும் வீட்டில் போய் வாசிங்க. வசனமா படிக்க எனக்கு நேரம் இல்லை. சிவில் இன்ஜினியரிங்ல த பெஸ்ட் மேன். கட்டடம் கட்டுறதுன்னா அவ்வளவு பிரமாதமா கட்டுவாராம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்ல அதை யூட்டிலைஸ் பண்றதுல அவருக்கு மாதிரி ஞானம் உள்ள ஆள் யாரும் இல்லை. யுத்தம் பண்றதுல சரியான ஆளு. எல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரு. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. பிரச்சனை என்ன தெரியுமா? 16வது வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா, அவன் பலப்பட்ட பொழுது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் தன் தேவனுக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்டுகிறதற்கு ஆலயத்திற்குள் ஆசாரியன் சொல்றாரு, ஆசாரியா, ஐயா, இட்ஸ் நாட் குட், இது நீ செய்யக்கூடாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீ செய்யறதுக்கு there are some limit. மிஞ்சி போகிறீர். கர்த்தருடைய தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. அது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே உரியது. மீறுதல் செய்கிறீர். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம். யோனாவுக்கு வந்த மாதிரி இவருக்கும் கடும் கோபம் வந்துருச்சு. 16 வயசுல ராஜாவாகி 52 வருஷம் ஒரு கிங்கா இருந்தவர், கோபம் வந்துருச்சு. பேசிட்டு இருக்கும்போதே அவன் நெற்றியிலே குஷ்டரோகம் வந்து விட்டது. 52 வருஷம் ராஜாவா இருந்தாரு. ஜனங்கள் அவனை ராஜான்னு சொல்லல, குஷ்டரோகின்னு சொன்னாங்க. இன்னும் நீங்க வாசித்தீங்கன்னா, அவன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியா இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே, ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும், ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். இது பாத்தட்டிங் கண்டிஷன். 52 வருஷம் ராஜாவா இருந்துட்டு நீங்க அதை எப்படி நினைக்கிறீங்களோ தெரியலங்க. என்னைய விட்டுங்க, நான் எப்படி தெரியுமா பாக்குறேன்? இங்கதான் பக்கத்துல தான் ஆபீஸ்ல வேலை பார்த்தேன், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல. 42 வருஷம் சர்வீஸ், 40 வருஷம் கம்ப்ளீட் பண்ணேன். நல்ல மரியாதை, நல்ல சீட்டு, கீழே வேலை பார்க்கறதுக்கு ஆளுங்க. இப்ப நான் போய் அந்த சேர்ல உட்கார முடியுமா? ஹலோ, கொஞ்சம் கவனிங்க. முடியாது. ஆனா ரிட்டையர்ட் ஆன உடனே இப்பயும் நான் உள்ள போனேன். நேற்று கூட ஒரு சர்டிபிகேட் வாங்குறதுக்காக போனேன். சார் வாங்க சார், உட்காருங்க சார், உட்காருங்க சார். அவன் சீட்டை கொடுக்குறான். 52 வருஷம் ராஜாவா இருந்துட்டாரு உசியா. ஜனங்கள் அவனை ராஜான்னு சொல்லல. எப்படி சொன்னாங்களா? ராஜாவை அடக்கம் பண்ற இடத்துல அடக்கம் பண்ணல, பக்கத்துல உள்ள நிலத்துல அடக்கம் பண்ணாங்களாம். டேஞ்சர். யாப்பேஸ் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், ஆண்டவரே, நீர் கொடுக்கிற உலக பிரகாரமான ஆசீர்வாதமாக இருக்கலாம், நீர் கொடுக்கிற சரீர பிரகாரமான ஆசீர்வாதமாக இருக்கலாம், நீர் எனக்கு கொடுக்கிற உலக பிரகாரமான மேன்மையான ஆசீர்வாதமாக இருக்கலாம். தீங்கி என்னை துக்கப்படுத்திடக்கூடாது. ஆசீர்வாதத்தை நான் விரும்புவதை காட்டிலும் அந்த ஆசீர்வாதமே எனக்கு தீங்காய் மாறிவிடக்கூடாது என்பதில் நான் கவனமா இருக்கிறேன். ஆண்டவரே, லெட் மீ ஹெல்ப் மீ. எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. உங்களை விட்டா நாங்க எங்க ஆண்டவரே போவோம்? உங்களை விட்டா நாங்க எங்க போவோம்?
ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். கூடவே இந்த ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில சாபமா மாறிடக்கூடாதுன்ற அந்த காரியத்தை என்னுடைய பலத்தினால செய்ய முடியாது. ஏன்னா நான் மாம்சீகமான மனுஷன். பணம் வந்தா என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. பலன் வந்துட்டா பலவீனமா இருக்கும்போது ஆலயத்துக்கு வருவேன்னு எனக்கு தெரியும். ஆனா பலன் கொடுத்துட்டாருன்னா தெரியாது. பதவி இல்லாதப்ப ஆண்டவரே நல்ல வேலையை கொடுங்க நீங்க வருவேன்னு எனக்கு தெரியும், உங்களை சொல்லல. ஆனா ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். பிரச்சனை என்ன? நமக்கு டியூஷன் நடக்குது பிரதர், வேண்டாங்க. தைரியமா சொல்றேன், எங்க அப்பா ஒரு குருவானவராக இருந்தார். என்னை மாதிரி எங்க வீட்டில் படிக்கிறதுல மோசமான ஆளு வேற யாரும் இல்லை. என் தம்பிக்கு 2 ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. எம்எஸ்சி எம்ஃபில் என்னென்னமோ படித்து பசங்களில் ஹெச்எம்மாக இருந்து இப்போ தான் ரிட்டையர்ட் ஆனான். புக்கு இப்படி பார்த்தா போதும் அப்படியே ஸ்கேன் பண்ண மாதிரி எல்லாம் ஓடிடும். என்னுடைய தங்கச்சி அதை விட பயங்கரமான கெட்டிக்காரி. இன்னொரு தம்பியும் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் நான் எப்படி தெரியுமா, கடைசி நேரத்தில் போய் படித்தாதான் ஒரு 35 மார்க்காவது எனக்கு கிடைக்கும். எங்கள் அப்பா மேலே எனக்கு கோபமாக வரும். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நாங்கள் புக் எடுக்கக்கூடாது. காலையில் சர்ச்சுக்கு போகணும், நாங்கள் தான் செக்ஸ்டன், எல்லா இடத்தையும் நாங்கள் தான் கூட்டணும், ஜன்னலை துடைக்கணும், பெஞ்சை துடைக்கணும், ஆடியோ போடணும், குளிச்சுட்டு வந்து கொயரில் உட்காரணும், சர்வீஸ் அட்டன் பண்ணணும், யூத்தில் இருக்கணும், பிசி மெம்பரில் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வரணும். வீட்டுக்கு வரும்போது 2 மணியோ 3 மணியோ தெரியாது, படிக்க முடியாது. இந்த இருக்கு நான் படித்த சென்ட் மேரிஸ். அப்போ எங்கள் ஃபாதர் சொன்னார், ஆரோக்கியராஜன் ஒரு எச்சம், கிங் சாலமன் பாஸ் பண்ணிட்டான்னா நம்ம ஸ்கூல் சென்டர் ரிசல்ட்னு சொன்னார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளவு துக்கமாக இருந்திருக்குன்னு பாருங்க. ஒரே கோவம் எங்கள் அப்பா மேலே, ஏன் எனக்கு இந்த பேரை வச்சீங்க, துக்கமாக இருக்குது, இந்த பேரை சொல்லியே என்னை எல்லாம் துக்கமாக பேசுகிறாங்கன்னு சொன்னேன். கர்த்தர் மகிமைப்படும்படியாய் சொல்லுகிறேன், நான் வேண்டினதே தேவன் எனக்கு அருளினார். எந்த மனுஷனுக்கும் கிடைக்காத உயர்வை தேவன் எனக்கு அலுவலகத்திலே கொடுத்தார். எங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட் அரசாங்க வேலைன்னு போனது நான் தான். எந்த மனுஷன் காலையும் போய் விழுகல, எந்த மனுஷனுக்கு லஞ்சம் கொடுக்கல. யாப்பேசை போல ஆண்டவரே உம்மை பற்றி கொள்ளுகிறேன். கொஞ்சம் கவனிக்கல, உலகம் நம்ம பிள்ளைக்கு ஞானத்தை கொடுத்துருன்னு உலகத்துக்குள்ள அனுப்புறமே, கொஞ்சம் இங்க வந்து உட்கார வைங்க, அந்த தேவ பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யும். ஒரே ஒரு வார்த்தை தான், கர்த்தர் கொடுக்காத ஞானத்தை உலகம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க முடியாதுன்னு விசுவாசிங்கன்னா சத்தமா வராமன்னு சொல்லுங்க. எஸ், தேவனே உம்மை மட்டும் சார்ந்திருக்கிறேன்னா பிள்ளைகளை ஆலயத்துக்கு வர்றதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. அவர் செய்ய நினைத்தது தடைபடாதுங்க. நிறைய தாவீதை கேட்டு பாருங்க, எனக்கு தெரியாது, நான் ராஜாவாமேன்னு தெரியாது, நீங்க தான் ராஜாவாக்குனீங்க. தானியேலை கேளுங்க, இந்த ஞானம் எனக்கு இருக்குன்னு தெரியாது, நீங்க தான் கொடுத்தீங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டா சொல்லுவாங்க, நான் வேண்டினதை தேவன் அருளினா. வாஸ் a blessed man. 2வது நற்செய்தி பாடத்தில் ஒருத்தனை பார்த்தோம், ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு பிரேயர் பண்ணினான். வசனம் முடியும் பொழுது அவன் ஐஸ்வர்யவனா இருந்தபடினாலே மிகுந்த துக்கத்தோடைய திரும்பி போனான். சந்தோஷமா வந்தான், துக்கமா திரும்பி போனான். யாப்பேஸ் துக்கத்தோட வந்தான், சந்தோஷமாய் கனம் பெற்றவனாய் திரும்பி போனான். 3 குறிப்பு சொன்னேன். தேவனை மட்டும் சார்ந்திருந்த யாப்பேஸ், இதுதான் என்னுடைய தேவை என்பதை சரியாய் அறிந்திருந்த யாப்பேஸ், நான் வேண்டினதை கர்த்தர் கொடுத்தார் என்கிற சந்தோஷத்தோடு கடந்து சென்ற யாப்பேஸ். இந்த யாப்பேசின் தேவன் உங்களையும் என்னையும் நம்முடைய சந்ததியையும் நிறைவாய் ஆசீர்வதித்து தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் என்னையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.